வியூவர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் as well as இன்னைக்கு என்னோட கஸ்டமரு. ஸோ அவருக்காக தான் கார் எவாலுவேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இது 2011 ஹோண்டா சிட்டி. ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் ப்ரீ ஓன்டு கார் சேல்ஸ் பண்ணக்கூடிய டீலர்கிட்ட நம்ம இப்போ வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஓவரால் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்தவரையில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த பெயிண்டிங் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ இட்ஸ் குட். ஏன்னா செகண்ட்ஸ் கார் வந்து 2011 வந்து ஓவராலாக நம்ம எக்ஸ்டீரியரில் வந்து நல்லா இருக்கணும், கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் சாத்தியம் கிடையாது. ஸோ அதனால் இவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது, ஓவராலாகவே நல்லா இருக்குது. ஓவராலாகவே எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் சூப்பராக இருக்குது, இன்டீரியரும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அண்ட் ஓவரால் ஓகே ஃபைன். இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது. அந்த ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹோண்டா சிட்டிக்கான அந்த சுப்பீரியாரிட்டி இல்லை. மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் சுசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கூட டைட்டாக இருக்கும். ஆனால் ஹோண்டா சிட்டி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக் அஸ் வெல் அஸ் வந்து அதனுடைய ரொட்டேஷன்ஸ் எல்லாமே அது இந்த வண்டியில் எனக்கு கிடைக்கல. ஸோ இது ஒரு அப்சர்வேஷன்ஸு. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா குவைட் அண்ட் கிளியர் பக்கவாக இருக்குது, நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் ஹோண்டா சிட்டி வந்து கம்ஃபர்டபுளுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இட்ஸ் ஆல் குட். இப்போ வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் சிக்னல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் நான் இது வரைக்கும் ஓட்டினதில் எனக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கேன். அது நான் இன்னும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரோட் பேட்ச் ஒர்க் உள்ள ரோட்டில் நான் வண்டி ஓட்டினா தான் என்னால் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். லெட்ஸ் see. கியர் ஷிஃப்டிங்லாம் ஓகே தான், கியர் ஷிஃப்டிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரைட் டர்ன் எடுத்துகிட்டு லெட் மீ ட்ரை. பேட்ச் ஒர்க் உள்ளதை எதாவது பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன். ஒரு 4000 RPM வரைக்கும் ரவ் பண்ணிட்டேன். ஏன்னா ஐவிடெக்கை பொறுத்தவரையில் நல்லா ரவ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ 5th கியருமே போட்டாச்சு. இன்ஜின் ஆர்பிஎம்லாம் நல்லா ரெவாக இருக்குது, இன்ஜின் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ தெர் இஸ் நோ எனி இஷ்யூ. ஓகே, ட்ரைவபிலிட்டியும் நல்லா தான் இருக்குது, ஸ்டெபிலிட்டியும் ஓகே தான். ஸோ பிரேக் இட்ஸ் ஓகே, குட். சஸ்பென்ஷன் இந்த நல்ல இருக்கிற ரோட்லேயுமே இங்கே சின்னதாக பேட்ச் வந்துச்சுனாலே சஸ்பென்ஷன் நல்லாவே தெரியுது கொஞ்சம் நாட் ஓகே அப்படிங்கிறது. ஸோ என்னோடய ஓவரால் அப்சர்வேஷன்ஸ் இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியபிள் லெவலில் இல்லை. பட் உடனே போய் ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கொஞ்சம் டெஃபிஷியன்ஸோடு தான் இந்த காரை நம்ம வந்து ஸ்டேரிங் டைட்டு கொஞ்சம் டெஃபிஷியன்ஸோட இந்த வண்டி இருக்கும். ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை, ஸ்டில் வி கேன் ரன் இட். அதேமாதிரி சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அண்ட் த எக்ஸலண்ட் ஆர் குட் அந்த மாதிரி கேட்டகரி இல்லை. எஸ், இந்த சஸ்பென்ஷனை வச்சுட்டு வண்டியை ஓட்டலாம். ஸோ அந்த கண்டிஷன் தான் இருக்குது. உடனே நான் சஸ்பென்ஷனை மாற்றணும்னு சொல்ல வரல. இந்த சஸ்பென்ஷனில் வச்சுட்டு ரொம்பவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளத்தெல்லாம் ஏறி இறங்கும் போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் அப்சர்வேஷன்ஸு. வியூவர்ஸ், இவர் நம்ம கஸ்டமரு. ஒரு 5 நாள் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், ஹோண்டா சிட்டி இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு டெசிஷனுக்கு வச்சோம். வண்டியோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் அந்த ரெக்குவயர்மெண்ட் அளவு இல்லை சார், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மாடரேட்டோட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும். ஸ்டேரிங் அதனுடைய ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் ஒரு பக்கம் மைல்டாக ஒரு புல் பண்ணுறாமல் இருந்துச்சு. இது 2 காரணத்தினால இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அண்டர் ரேட் பண்ணுறேன். இந்த சென்ஸ் வந்து இது 3,77,000 3,77,000க்கு இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்மியாக இருக்குது சார். அது 2 இருந்துச்சுன்னா 3,77,000 வாங்கலாம் சார் சொல்லிடுறேன். ஸோ சாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை, இந்த காரனை எடுத்துக்கிறேன், ஏன்னா என்னுடைய பட்ஜெட்டுக்கு வேறு எங்கே தேடினாலும் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சரி சார் நீங்கள் எடுத்துக்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த பிடிவில் அவர் ஒரு ஒயிட் காரு அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டீலர் இப்போ நாங்கள் பேசியிருக்கோம் அதே இடத்துலையே அவர் சொல்லி வச்சுருந்தாரு, இல்லை சார் வேறு ஒரு ஹோண்டா சிட்டி வந்தாலும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாரு. இந்த டீலர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா இந்த வண்டிக்கு பேமெண்ட்டு கொடுத்துறாரு.
வேற ஹோண்டா சிட்டி வந்தால் சொல்லுன்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க ஒரு ஒயிட் ஹோண்டா சிட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கல வண்டி எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டாச்சு. அதாவது இதில் இருக்கிற ஸ்டேரிங் இஷ்யூஸ் சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னது சார் இந்த வண்டியோட அது நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. என்ன ரீசன்னா இது ஒரு டாப் எண்ட் மாடல், இதில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு, அந்த ஒயிட்டில் ரிமோட் கண்ட்ரோல் இல்லை. பிறகு ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ப்ளூடூத் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் இதில் இருக்காது இல்லை. ரெண்டாவது கலருமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு கஸ்டமர் இதுதான் விரும்புகிறாங்க. பிறகு இந்த டீலர்கிட்ட கேட்டிருந்தோம் சார் இந்த ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் மட்டும் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு. இந்த டீலர்ஸ் வந்து டெக்னீஷியன் வச்சு இந்த ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம், இது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்க இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்மி பண்ணாங்க, இன்னுமே நீங்கள் ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு வேலை ஃபீலிங் இன்னும் பெட்டராக இல்லைன்னா கொண்டு வாங்க, நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டீலருடைய அந்த கான்ஃபிடென்ட் பிறகு அவங்க செஞ்சுருக்கிற ஒர்க்கு இதை பேஸ் பண்ணி கஸ்டமருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த கஸ்டமர் இந்த வண்டி எடுக்கிறாரு. இப்போ நான் கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், இப்போ ஓவராலாக சென்னை கார்டெக் இந்த 2 வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுத்தா 4 days முன்னாடி வந்தேன், திரும்ப இப்போ வந்தேன். ஸோ அவருக்கு எப்படி சென்னை கார்டெக்கோட ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது. இன் மீன் டைம் ஒன்று சொல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். கஸ்டமர் இந்த வண்டியை வேணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் அவுட்னா இதில் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த சென்ஸ் என்னன்னா ஒயிட் கார்டில் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க, அது சூப்பராக தான் இருக்குது. ஆனால் கஸ்டமருக்கு என்னன்னா இல்லை சார் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருக்காங்க, எனக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட்டே இல்லைனா பரவாயில்ல, அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே வேணும்னாரு. இந்த வண்டியில் அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குது. ஸோ அதனாலுமே கஸ்டமர் வந்து இதுதான் ப்ரிஃபர் பண்ணாரு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கோஹெட் சொல்லிட்டேன், ஏன்னா அது எல்லாமே வந்து கரெக்டாக டெக்னிக்கலி கரெக்டு தான். சரிங்களா? ஸோ இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்பேன், சொல்லுங்கள் சார் சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 2 காருமே சர்வீஸ் பண்ணுறேன், 2 காருமே ரிவ்யூ பண்ணி சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது, அதுலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து எவாலுவேஷன் பண்ணி பார்த்ததுல இதுதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நான் இதுவே எடுத்துட்டேன், அந்த இஷ்யூஸும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு, நான் மீட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இதில் வந்துருச்சு. ஸோ ஐ டோன்ட் ஹவ் எனி கன்ஃபியூஷன்ஸ், அதனால் இதே நான் எடுத்துட்டேன். எதுவும் கன்ஃபியூஷன் தான். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, நான் இந்த கார் வாங்குங்க அதை வாங்காதீங்க இல்லை அதை வாங்கி இது வாங்குங்கன்னு நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஏன்னா நான் சொல்லலை இந்த கார் வாங்குங்க. ஏன் நான் வியூஸ் சொல்கிறேன்னா என்னால் நிச்சயமாக இதை வாங்குங்க இதை வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஒன்றே மட்டும் சொல்ல முடியும், இந்த காஸ்ட்டுக்கு இந்த கார் வந்து ஒர்த்தா நாட் ஒர்த்தா அப்படிங்கிறது. ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய சில பேருக்கு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எனக்கு ஸ்டேரிங்கில் வந்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்து இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு சஸ்பென்ஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னா அப்போ ஒயிட் அவங்களுக்கு ப்ரிஃபர் ஆகும். சில பேருக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமில் ஆடாக போட்டிருக்காங்க, அடிஷனாக போட்டிருக்காங்க, அது எதுவும் பிடிச்சிருக்காது, வேல்யூடராக இருக்குது அப்படின்னு நினச்சினா அது உங்களுக்கு பிடிச்சிடும். ஆனால் சாரை பொறுத்தவரை எனக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட்டாக வேண்டாம் சார், எனக்கு வந்து ஒரிஜினாலிட்டி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதா வேணும் போது பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் பிடிச்ச மாதிரி ஒரு கார் எனக்கு கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார் எல்லாருக்குமான ஒரு கார் என்கிட்ட இல்லை அப்படி நான் ரெஃபர் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், டீலர் சென்டரில் போயிட்டு நீங்கள் பாருங்கள், பிறகு என்னோட கன்சல்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சில இன்புட்ஸ் கொடுப்பேன், அதை பேஸ் பண்ணி உங்கள் டெசிஷனுங்க, அதுதான் உங்களுக்கான சரியான டெசிஷனாக இருக்கும். இப்போ சார்கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்டோம், இப்போ என்கிட்ட அவர் என்னையாச்சும் கேள்வி கேட்டேன், அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மாற்றுறதுக்கோ இல்லை டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ சில கேள்வி என்கிட்ட கேட்டுட்டீங்களா, ஏதாவது ஒரு கேள்விக்கு நான் கொடுத்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ டெசிஷன், இது எனக்கு டெசிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணி சொன்னதில் அதுதான் அந்த ஒரிஜினாலிட்டியும் ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து எல்லாமே கண்டிஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 2 மைனர் பாயிண்ட்ஸில் எதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு எடுங்க நீங்கள். ஸோ அந்த 2 எவாலுவேட் பண்ணி நான் எடுத்துட்டேன், ஏன்னா மற்றதெல்லாம் சேமாக இருக்குது, இது 2 தான் அப்படின்ற போது எனக்கு எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப நன்றி சார். கிரேட் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.